ஹலோ ஆல், நான் டாக்டர் ரஞ்சித், செகண்ட் இயர் டெர்மட்டாலஜி பிஜி இன் MMC. இப்போ என் கூட டாக்டர் மாதவ் இருக்காரு, சைக்கியாட்ரி பிஜி செகண்ட் இயர் இன் MMC. ஸோ சைக்கியாட்ரி பற்றி ஒரு சில கொஷின்ஸ் சார். ஓகேங்க சார். சார், ஏன் சைக்கியாட்ரி? ஏன் சைக்கியாட்ரினா, ஆக்சுவலாக நான் அண்டர் கிராஜுவேட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சர்ஜரியாக இருந்தது. பட் ஒரு இன்டர்னாக ஜாயின் பண்ணும்போது எனக்கு சர்ஜரியோட உண்மையான ரியாலிட்டி எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால சரி வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வந்து சைக்கியாட்ரி என்னன்னா வந்து இன்னொருத்தரோட லைஃப்குள்ளார அப்படியே வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரி வந்து எப்படி ஹேண்ட்ஸ் ஆனாக இல்லாமல் ஒரு வாயாலே எப்படி வந்து ஒரு பர்சனோட அப்படியே ஒரு லைஃப்பை ஃபுல்லாகவே டிஸ்கவர் பண்ணுற மாதிரி தான் அது சைக்கியாட்ரி வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ளஸ் ஒரு இன்வால்மெண்ட்டாக ஒரு பர்சனோட லைஃப் வந்து ஹோல்சமாக ஹோலிஸ்டிக்காக எப்படி மாற்றணும்னா அது சைக்கியாட்ரியால் மட்டும்தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடியும். ஸோ அதனால தான் சைக்கியாட்ரி வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ சைக்கியாட்ரி பிரான்ச் வந்து ஹெக்டிக்காக இருக்குமா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இப்போது இட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் IMH நான் எங்கே பண்ணுறேன்னா ஒரு தமிழ்நாடோட அபெக்ஸ் இன்ஸ்டியூட்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து the கேஸ் லோட் இஸ் வெரி ஹை. அதுவும் இல்லாமல் ரெஃபரல்ஸ், நியூரோ சைக்கியாட்ரி, சைல்ட் சைக்கியாட்ரி சர்டிஃபிகேஷன் ஃபாரன்சிக் இருக்கிறதுனால இந்த கேஸ் லோடு டெஃபினெட்லி கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியலாக இருக்குது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஆஸ் ஹெக்டிக் அஸ் அதர் ஸ்பெஷாலிட்டிஸ், பட் இட் இஸ் ஹெக்டிக் ஃபார் சைக்கியாட்ரி. Psychiatry definitely has a work-life balance for sure. More often than not, உங்கள் ஹவர்ஸே வந்து ஒரு 9 to 5 இல்லைனா 8 to 5, 8 to 6 தான் இருக்கும். மீதி நேரம் யூ கேன் கோ ஹோம் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் ப்ராப்ளி ஸ்டடி. ரெஸ்ட் மற்றவங்களாம் வந்து ரெசிடென்சின்னு பார்த்தாலே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக லைஃபே இல்லாமல் 48 hours அந்த மாதிரி டியூட்டிஸ் இருக்கும். சைக்கியாட்ரியில் இட்ஸ் நாட் ஆஸ் மச் அஸ் அதர் ஸ்பெஷாலிட்டிஸ் டெஃபினெட்லி. பட் ஆனால் ஒரு மோர் தென் ஃபிசிக்கல் எக்ஸாஷன் டெஃபினெட்லி ஒரு இமோஷனல் எக்ஸாஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்பெஷல் திங் அபவுட் சைக்கியாட்ரி. சார், சைக்கியாட்ரி யாருக்கெல்லாம் செட் ஆகும்? யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா குறிப்பிட்ட அப்படின்ட்டு ஒரு செட் பர்சன் அப்படின்றது கிடையாது. செட் அந்த மாதிரி யாரும் இல்லை. பட் இஃப் டு பி a bit more empathetic, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதுவும் இல்லாமல் பேஷன்ஸுன்றது ஒரு க்ரைட்டீரியா இல்லை. பட் யூ ஷுட் பி ஏபிள் டு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். ஒரு டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் மாதிரி தான். சில நேரம் வந்து ஒரு டிஸார்டர் வந்து இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்ட்டு வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு ஹேவ் த ஒரு க்யூரியாசிட்டி டு கோ இன் டு த பேஷண்ட்ஸ் லைஃப். அந்த ஒரு இன்டர்வியூ, இந்த கொஸ்டின்ஸ், அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு க்யூரியாசிட்டி இருந்தாலே வந்து சைக்கியாட்ரி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன்டர்வியூ, பட் இட்ஸ் ஆல்சோ பிட் ஆஃப் ஒரு கிளினிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ரெசிடென்சிக்குள்ளே போனால் தான் தெரியும். ஆல்சோ யூ டோன்ட் நெசசர்லி ஹாவ் டு பி ஒரு காமா அமைதியான இருக்கிற பர்சனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர் ஆர் மெனி சைக்கியாட்ரிஸ்ட் who are definitely quite short tempered, who are definitely quite hot headed, ஒரு மர்க்யூரியலாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் they'll be really good psychiatrists. So it does ஒரு செட் பர்சனாலிட்டின்றது தேவையில்லை. anybody can become a psychiatrist if they are passionate towards psychiatry. சார், பேஷண்ட்ஸ் தெரிஞ்சு ஓபியில் அடி வாங்குறது ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அடி வாங்குறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் ஒரு என்னோட செகண்ட் மந்த் ஆஃப் ஐ திங்க் ரெசிடென்சி IMHல வந்து டியூட்டிஸ் இருக்கும். அது நான் இப்போயே சொல்கிறேன். if anybody wants to take in psychiatry in IMH, duties are a very important aspect of it. ஸோ மார்னிங் வந்து 3 மணி 4 மணிக்கெலாம் 2 மணி நைட்லாம் வந்து கேஸ் டெஃபினட்டாக வரும், இல்லைன்னு நான் சொல்ல. ஸோ அப்போ வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ப்ராப்ளி 35-36-year-old லேடி, ஒரு பைபோலார் அஃபெக்டிவ் டிஸார்டர் மேனியா பேஷண்ட். ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளாக இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் பிரிங்ஸ் ஹர் டு த ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர் குவைட் சம் டைம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் திங் ஐ ரிமெம்பர்ஸ், அவங்க வந்து உள்ளே வந்து ஓபிடி ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே என்னை பார்த்த உடனே என்னோட ஃபேமிலி பற்றி என்னையை பற்றி ஒரு 2-3 நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு சேர் அப்படியே எடுத்துகிட்டு என் மேலே தூக்கி போட பார்த்தாங்க. நல்ல வேலை தடுத்துட்டாங்க அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாமே. பட் ஐ ஆல்மோஸ்ட் காட் மை ஹெட் ப்ரோக்கன் தட் டே. பட் அது ரொம்ப ஒரு மெமரபிளான விஷயம். ஏன்னா வந்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸிங் ஒன்று எமர்ஜென்சி சைக்கியாட்ரி. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக என்னென்னா அதுதான் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அங்கங்கே பேஷண்ட் வந்து திடீர்னு வந்து அட்மிஷன் போட சொன்னான், இல்லை வந்து செடேட் பண்ண சொன்னான். அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்தால் திடீர்னு கழுத்தை பிடிப்பான், இல்லை திடீர்னு காலரை பிடிப்பான். பட் ஃபார்ச்சுனேட்லி IMHல வந்து அட்டெண்டன்ஸ் இருக்காங்க டு ஹெல்ப் கூல் டவுன் சிச்சுவேஷன். இல்லைனா we are also trained how to de-escalate the situation. ஸோ நம்ம டெஃபினட்டாக அடி வாங்குறது வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஐ மீன் ஆக்குபேஷனல் ஹேசர்ட்னு வச்சுக்கலாம். ஸ்லீப் ரொம்ப அஃபெக்ட் ஆகுமா? இல்லை, கிடையாது. ஸ்லீப் ரொம்ப அஃபெக்ட் ஆகணும்னா இப்போ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்ன்றதை விட
ஆப்வியஸாக ஒரு இமோஷனல், நான் ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ண ஒரு இமோஷனல் லோடு இருக்கும். ஸோ நம்ம பிஜி ப்ரிப்பேர் பண்ணும்போதே நம்ம அந்த நிறைய அந்த கவுண்டர் ட்ரான்ஸ்ஃபரன்ஸ்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ ஆஸ் அ சைக்காட்ரிஸ்ட் டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் அ சர்டன் டிகிரி ஆஃப் ஒரு ட்ரான்ஸ்ஃபரன்ஸோ கவுண்டர் ட்ரான்ஸ்ஃபரன்ஸோ. ஸோ என்ன ஆகும்னா வந்து வென் யூ கோ ஹோம் ரைட் ஆஃப்டர் ஒர்க், சைக்காட்ரிலாம் வந்து யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் இமோஷ்னலி ட்ரைனிங் சிச்சுவேஷன்ஸ் வென் யூ எம்பத்தைஸ் வித் த பேஷண்ட். ஸோ சில நேரம் வந்து தட் வில் ட்ரை டு அஃபெக்ட் யுவர் சைக்கி. ஸோ அப்பப்போ வந்து தூங்குற டைம்லலாம் வந்து நீங்கள் யோசிப்பா, ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ இப்படி கேட்டிருக்கலாமோ வச்சா இவனுக்கு எப்படி ஆயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை வரும். பட் உடைசே ஒரு ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா கிடையாது. இட் டசன்ட் அஃபெக்ட் ஆஸ் மச் as people think it is. ஃபீமேல்ஸ்க்கு இந்த பிரான்ச் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்தளவுக்கு கம்ஃபர்டபுள்? ஸோ ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இப்போ ஃபீமேல் டாமினேட்டடாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் மை பேட்ச், என்னோட சீனியர் பேட்ச், என்னோட ஜூனியர்ஸ் கூட ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஃபீமேல்ஸ். நத்திங் ராங் இன் தெம் ஜாயின். தேர் இஸ் நோ லைக் ஜெண்டர் ப்ரெஃபரன்ஸ் as such. ஹேவ் பேஷன் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட், கோ ஃபார் இட். தெர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங். ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸில் எப்படி மேனேஜ்? ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ் as a psychiatrist? as a psychiatrist, ஓகே, ஜென்ரலாகவே கேட்டிங்கன்னா இப்போ ஆஸ் அ சைக்காட்ரிஸ்டாக அப்போது சி ஒன் திங் ஐ திங்க் எவ்ரிபடி அக்ராஸ் ஒரு மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியும் சரி, ஒரு ப்ரொஃபஷனல் சென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனி ப்ராப்ளம் தட் இஸ் அக்கரிங் அட் ஒர்க், be it your patients, be it your teachers, whoever it is, the moment you cross that front gate, that problem should not go and affect you when you're at home. நீங்கள் என்னைக்கு வந்து உங்களோட ப்ராப்ளம் வேலையில் இருக்கிற ப்ராப்ளமோ பேஷண்ட்டுக்கு இருக்கிற ப்ராப்ளம் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்களோ, தட் இஸ் வென் ப்ராப்ளம் ஸ்டார்ட். சரிங்களா? ஸோ ஒன் திங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஒர்க்கில் இருக்கிற விஷயம் ஒர்க்லேயே இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற விஷயம் வீட்டிலே இருக்கட்டும். டோன்ட் லெட் போத் திங்ஸ் மிக்ஸ் அப், ரைட்? வென் தட் டென்ஸ் டு மிக்ஸ் அப், வென் யூ டென் டு பிரிங் எல்லாமே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே வந்து இவன் இப்படி பண்ணியிருக்கலாமோ, இந்த பேஷண்ட் இந்த ட்ரெஸ் மாற்றிருக்கலாமோ, இவன் எப்படி இந்த தெரப்பி கூட்டிகிட்டு வரலாமா, ஐயோ இவனை வந்து இப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்கலாமான்ட்டு ஒரு தாட்ஸ் வரும். ஸோ தட் வில் டெஃபினெட்லி காஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் யுவர் லைஃப். ஸோ instead of thinking about that, just try to create a boundary between work and life. That way you will be able to manage your stress a little bit more efficiently. 100% ஸ்ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படின்னா கிடையாது, பட் யூ கேன் மேனேஜ் இட். அந்த பேச நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆமாம், 100%. இந்த தியரி விசஸ் கிளினிக்கல் எதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்? ஐ திங்க் கோஸ் போத் வேஸ் இல்லையா. ஸோ what the mind does not see, what the mind does not know, the eyes cannot see ன்ற மாதிரி goes both ways. இப்போ when it comes to psychiatry, right, எல்லா ப்ரொஃபஸர்ஸும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, we do not have blood tests. மார்க்கர்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ தான் ரிசர்ச் போயிட்டுருக்கு. பட் உங்களோட க்ரக்ஸ் ஆஃப் சைக்காட்ரியே வந்து அந்த இன்டர்வியூ தான். நீங்களும் நாங்களும் இப்போ இருக்கிற வந்து கான்வர்சேஷன் தான் வந்து சைக்காட்ரியே. நீங்கள் என்ன எலிசிட் பண்ணுற ஃபெனமினாலஜியோ, சிம்டம்ஸோ, சைன்ஸோ, அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் அதை எப்படி நான் இன்டர்பிரேட் பண்ணுறது, தட் இஸ் வாட் இஸ் சைக்காட்ரி, ரைட்? அஃப்கோர்ஸ் ஐ நீட் டு நோ அ பிட் ஆஃப் தியரி, பட் கிளினிக்கல்ஸ் இஸ் ஆஸ் மச் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் தியரி. ஏன்னா நான் எப்படி இன்டர்வியூ பண்ணுறது, ஒரு பேஷண்டோட ரேம்பை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, எப்படி ஒரு பர்டிகுலர் டெலியூஷனோ ஒரு ஹாலுசினேஷனோ எப்படி எலிசிட் பண்ணுறேன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிப்ரெஷனில் எப்படி அவன் வந்து யோசிக்கிற விதமே தப்பாக இருக்குது, ஒரு டிஸ்டார்ஷனாக இருக்குது, அதெல்லாமே வந்து இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கிளினிக்கல் சைக்காட்ரி as such, ரைட்? ஸோ இட் கோஸ் போத் வேஸ். அதே மாதிரி வந்து இவன் சொல்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே டெலியூஷனாக இல்லையா, அது வந்து எனக்கு வந்து அந்த தியரி பேஸ்ட் நாலேஜ் இருக்கும். அவன் சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லையா, சில நேரம் வந்து கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ டெஃபினெட்லி தியரி இஸ் 100% இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் போடுற மெடிக்கேஷனோ கொடுக்குற தெரப்பியோ வந்து தியரி நாலேஜை வச்சு தான் வந்து என்னால் இன்டர்பிரேட் பண்ண முடியும். இல்லைன்னா